வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்காக எல்லாருமே தீவிரமாக படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் கடைசியில் இருக்கக்கூடியது ஒரு 10 நாட்கள். பல்வேறு கனவுகளை சுமந்துக்கிட்டு இந்த பயணத்தை நம்ம கடந்த ஒரு 3 மாதமாக தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இதை ஒரு பெருவாய்ப்பாக கருதி நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமான அந்த கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு நாள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது வரக்கூடிய 14ஆம் தேதி குரூப் 2க்கான எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ இந்த 14ஆம் தேதியிலிருந்து இன்னும் நமக்கு நடுவில் ஒரு 10 நாள் டைம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது நாள் வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவும் நீங்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து, பல்வேறு பகுதி மீன்ஸ் ஸ்கூல் புக்கில் இருந்து, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்சஸ்லேருந்து, நியூஸ் பேப்பர்லேருந்து, வேறு வேறு மெட்டீரியல்ஸ்லேருந்து, உங்களுக்கு கொடுக்குற கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் நிறைய இடத்துல எல்லாமே படித்து வச்சுருக்கிறோம். நம்ம தனித்தனியாக பொது தமிழை படிச்சிருப்பீங்க, ஆப்டிடியூட் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஜிஎஸ் படிச்சிருப்பீங்க. ஜிஎஸ்சில் சில சப்ஜெக்டை ப்ரையாரிட்டி பண்ணியிருப்பீங்க, சில சப்ஜெக்டை லைட்டாக டச் பண்ணியிருப்பீங்க. இப்படி பல்வேறு இடங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான அந்த நாலேஜை வேறு வேறு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி உங்கள் மைண்டுங்கிற ஒரு பிளேஸில் கொண்டு வந்து அங்கங்கே வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கார்லேட் பண்ணணும், ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணணும், அது எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ணணும். நம்ம கொண்டுட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம புதுசாக தேடி போகிறோம் அப்படிங்கிற வேகத்தில் ஏற்கனவே நம்ம சேகரித்து வச்சிருக்கிற அறிவையும், ஏற்கனவே படித்து வச்சிருக்கிற சப்ஜெக்டையும், டாபிக்ஸையும், அந்த விஷயங்கள் எதையுமே நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதனால இந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகழ உழுவதை விட ஆழ உழுவது மேல் அப்படின்னு சொல்லி. இந்த 10 நாட்கள் ஆழ உழுவதற்கான ஒரு காலமாக நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 10 நாட்களில் இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ இந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஒரு ஃபைனல் ஸ்பிரிண்ட் மாதிரி அது இருக்கணும். அடிச்சு பயங்கர வேகத்தில் ஓடணும். இந்த 10 நாட்கள் உங்கள் உடல், மனம் எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக ஒத்துழைக்கும். இந்த ஒரு விஷயத்தில் இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் உங்களுக்கு உண்மையாக இருந்து இது நாள் வரைக்கும் அதற்கான வேலைகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கடைசி 10 நாட்கள் அப்படிங்கிறது அது 3 பங்கு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். லாஸ்ட் ஒரு மாசத்துல படிக்காத பல விஷயங்கள் உங்களால இந்த 10 நாட்கள்ல படிச்சு ரிவைஸ் பண்ணி இதனால வரைக்கும் கொண்டுட்டு வந்து எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி ஒரு ஷேப்பு கொண்டுட்டு வந்து அதை உங்களால ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுத்துட முடியும். அப்படிங்கிறப்ப இந்த 10 நாட்களை ரொம்ப ப்ராப்பரா எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு நாளில் நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தை 4ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் சரிபாதி நேரத்தை உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பருக்கு கொடுங்க. பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நீங்கள் ப்ரிலிமினரியில் லாங்குவேஜ் பேப்பரில் அது தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், அதில் 92+ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே அதற்கான உழைப்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் வந்து ப்ரிலிமினரியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயமா இருந்த இடத்துல, ஜஸ்ட் இது எலிஜிபிள் ஃபார் மெயின் எக்ஸாம் அப்படின்னு இருந்த இடத்துல இந்த முறை நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதால இங்கே நம்ம வாங்கக்கூடிய ப்ரிலிம்ஸில் வாங்கக்கூடிய மதிப்பெண்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அப்படி ப்ளே பண்ணுறதால நமக்கு இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் ரொம்ப முக்கியம். ஒரு ஜிஎஸ் பேப்பரில் ஒரு கொஷினை நீங்கள் சரியாக பண்ணுறதை விட ஒரு ஆப்டிடியூட்லேயும் லாங்குவேஜ் பேப்பர்லேயும் நீங்கள் எளிமையாக ஒரு கேள்வியை சரியாக ஆன்சர் பண்ணிட முடியும் உங்கள் ப்ரிப்பரேஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில். அதனால் உங்கள்கிட்ட ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த நாளில் சரிபாதி நேரத்தை லாங்குவேஜ் பேப்பரை கொடுங்க, ஒரு பார்ட்டை ஆப்டிடியூடு கொடுங்க, மீதி இருக்கிற ஒரு பார்ட்டை ஜிஎஸ் கொடுங்க. திரும்ப திரும்ப படிங்க. ஜிஎஸ்ல ப்ரையாரிட்டியாக யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம், பாலிட்டி அப்படிங்கிற இந்த 4 சப்ஜெக்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வெல் வெர்ஸ்டாக இருக்கிறேன், நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருக்கீங்க, இல்லை நீங்களே ஒரு டெஸ்ட் கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு சோர்ஸஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சரியாக எவால்வ் ஆகிருக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ குறைந்தபட்சம் கடந்த 5 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ், கடந்த 5 வருடங்களில் அல்லது குறைந்தபட்சம் 5 வருடங்களில் முழுசாக இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் படிக்கலனா கூட குறைந்தபட்சம் 5 மாதிரி வினாத்தால் டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை ஒரு 5 கொஷின் பேப்பரையாவது மினிமம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 500 கொஷின், பொது தமிழ்னா ஒரு 5 பேப்பர், ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஒரு 5 பேப்பர், ஒரு 5 கொஷின் பேப்பரை முழுக்க அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிற வகையில் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இந்த 10 நாட்களில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன், ரைட்? சரி, அதுக்கு நடுவில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் சரி
சரிதானா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், ஏதாவது கடைசி நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் உங்களை வெற்றிக்கு கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்னா அதுக்கு உதவுவதற்காகவே சிக்ஷா எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் லெவல் ஃப்ரீ ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபார் குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் 2024க்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் என்ன பேட்டர்னில் இருக்குமோ, என் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுப்பாங்களோ, எந்த குவாலிட்டியில் கொஷின்ஸை ஃப்ரேம் ஆகுமோ, ஒரு அசஸன் ரீசனாக எந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷில் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் என்ன ப்ரொப்போர்ஷனில் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பக்காவாக ஒரு மாடல் டெஸ்ட், ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுக்கு எப்போவுமே ஒரு தாரக மந்திரம் சிக்ஷாவுக்கு அப்படின்னா ஒரு தரமான பயிற்சி பெறுவதற்கு தொலைவும் பணமும் ஒரு தடையாக இருந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு தம்ப் ரூல், ஒரு பேசிக் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் இந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாரும் எழுதலாம், எங்கேருந்து வேணாலும் எழுதலாம். கோயம்புத்தூர் அண்ட் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எக்ஸாம் எழுதலாம். இதுவே நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் வழியாகவே இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏற்கனவே இந்த வருஷம் நடந்த குரூப் 1க்கு நம்ம ஃப்ரீ ஃபுல் மாடல் டெஸ்ட் நடத்தணும், ஸ்டேட் லெவல் டெஸ்ட் நடத்தணும். குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டேட் லெவல் ஃப்ரீ ஃபுல் மாடல் டெஸ்ட் நடத்தணும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் எழுதினவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரோட குவாலிட்டி என்ன, இந்த கொஷின் பேப்பர்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் ஒரிஜினல் டெஸ்ட்டில் எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இங்கே படிச்சுட்டு போன சில விஷயங்கள் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஃபீட்பேக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீட்பேக்ஸில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், கீழவே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், நீங்கள் அதிலேயே பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 10 days ஒரு பெரிய டீமே சேர்ந்து கியூரேட் பண்ணி ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த அசல் வினாத்தாளுக்கு என்ன தரம் இருக்குமோ அதே தரத்தில் கிட்டத்தட்ட அது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அது பார்த்தா டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பர் மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மாதிரியே இருக்கும். ஸோ என்கிட்ட இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபுல் மாடல் டெஸ்ட்டுடைய புக்லெட் இருக்குது. அந்த புக்லெட் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் உள்ளே போனால் இந்த இடத்துல சீல் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருப்போமோ, இது நீங்கள் இந்த சீல் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை எழுதுவீங்க. ஸோ ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் ஃபீலையும் ஃபியரையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். எக்ஸாக்டாக 3 மணி நேரம், 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த கொஷின் பேப்பர் தரத்தில் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நடக்க போகுது. சரி, இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள் நம்ம ரொம்ப கியூரேட் பண்ணி, நீங்கள் உங்களுடைய வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஒரு மாதிரி எல்லா எக்ஸாமையும் ஒரு கேள்விகளை ஒரு மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் நிறைய இடத்தில் உங்களுக்கு ஒரு திறப்பு கிடைக்கும். ஓகே, தட் மீன்ஸ் ஓப்பனிங். இந்த இடத்துல இது நம்ம இதை நம்ம படித்தோம் ஆனால் இதை ரிவைஸ் பண்ணலையே, இந்த கான்செப்ட் தெரியும் ஆனால் நம்ம இங்கே தப்பாக பண்ணிட்டோமே. இப்போ நீங்கள் இப்போ யாப்பிலக்கணத்தில் தமிழில் பொது தமிழ் எடுக்கிறப்ப யாப்பிலக்கணத்தில் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த யாப்பிலக்கணத்தில் என்ன படித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படித்தோம் ஆனால் ரிவைஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் இங்கே தப்பு பண்ணிடுவோம். அப்போ இந்த மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் ஒரு 15 to 20 கொஷின் கூடுதலாக சரியாக போடுறதுக்கு டெஃபினட்டாக அது உதவும். இதிலிருந்து நிறைய கேள்விகள் நேரடியாக அங்கே வரலாம். இங்கே படித்த ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகலாம். அல்லது அதை விட ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, இந்த மாடல் டெஸ்ட் எழுதுறப்ப நீங்கள் இன்னும் எந்த ஏரியாவை அடுத்து வரக்கூடிய கம்மிங் சண்டே இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கம்மிங் சண்டே அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 6 நாட்கள் அந்த தேர்வுக்கு டைம் இருக்குது. அப்போ இந்த சண்டே நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே நம்ம எந்த ஏரியாவை டச் பண்ணல, எந்த ஏரியாவெல்லாம் ரிவைஸ் பண்ணணும், எந்த ஏரியாவை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எதை இன்னொரு தடவை பக்காவாக ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இன்னொரு வாட்டி புரட்டி பார்த்துக்கணும், எந்த ஏரியா நமக்கு மறக்குது, இல்லை நாம் ஆப்டிடியூடில் நம்ம என்ன கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அது இங்கே அப்ளை பண்ணுறப்ப எப்படி தப்பாகுது அப்படிங்கிற நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த கடைசி 1 வார காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளை எல்லாம் இந்த மாடல் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன லேர்னிங்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட 2வது மாடல் டெஸ்ட்டாக நினச்சி 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எழுதும் பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே, ஞாயிற்றுக்கிழமை கமிங் சண்டே அந்த எக்ஸாம் நடக்குது, மாடல் டெஸ்ட் நடக்குது. அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள், அதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டு,
அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இத்தனை பேர் நம்ம இந்த பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான ப்ராபபிலிட்டி என்ன, நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும், ஊக்கப்படுத்தும், கடைசி நேர ஓட்டத்திற்கு உங்களை இன்னும் தயார்படுத்தும், வலிமையாகவும் உறுதியாகவும் ஓடி இந்த தேர்வை ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு பேருதவியாக இந்த மாடல் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாடல் டெஸ்ட் எழுதுறதுக்கு கமிங் சண்டே காலையில் 10:30 மணிக்கு இங்கே கோயம்புத்தூரில் ஆஃப்லைனில் இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு அதுக்கான அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே அந்த கூகுள் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸாக்டாக எவ்வளோ கவுண்ட்டு, எங்கே என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக பண்ண முடியும். கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு ஆன்லைனில் எங்கேருந்து எழுதினாலும் உங்களுக்கு அதுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர், OMR ஷீட்டு, ஆன்சர் காப்பி, ஆப்டிடியூடோட எக்ஸ்ப்ளனேஷன் கீ, ரேங்க் லிஸ்ட்டு, அது எல்லாமே வந்துடும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைனில் இங்கே வரப்போ பிரிண்ட் அவுட்டாக உங்கள் கையில் கொடுப்போம். ஸோ உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய உங்கள் பயணத்தில் உங்கள் பயிற்சியை இறுதி கட்டமாக ரொம்ப ஷார்ப்பாக பட்டை தீட்டக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே எழுதுங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய குரூப் 2 தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் அங்கேருந்து எடுத்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். நன்றி.